இனிய காலை வணக்கம். எங்களை ஐபிசி தமிழ் நேயர்களை மீண்டும் ஒரு அகக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது உங்கள் நிலா. சரி நேயர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? சரி, நாங்கள் ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய முகத்திலேயே அவர்கள் இன்றைக்கு என்ன ஃபீல் பண்ணினோம்னு நாங்கள் சொல்ல முடியும். அதாவது இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணுமா, துக்கமா இருக்கணுமா, ஒரு குழப்பத்தில் இருக்கணுமா, அது முகத்தில் காட்டிக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் அதை தாண்டி சில உணர்வுகள் எங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஆழமாக அடிமனத்தில் என்ன இருக்கு, அவர்கள் என்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. ஏன் சில நேரங்களில் அவைகளுக்கு கூட தெரியாது. இப்படியான விஷயங்கள், இப்படியான உணர்வுகளை அவ சுமந்து கொண்டிருக்கணும்னு தெரியாது. அப்பேற்பட்ட ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது அவமானம் மற்றது குற்ற உணர்வு. இந்த ரெண்டு விஷயங்களும் வெவ்வேறு. அவமானமும் சரி குற்ற உணர்வும் சரி வெவ்வேறாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த ரெண்டையும் நாங்கள் ஆழமா பார்த்து அந்த ரெண்டும் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் இருக்கு. சரி, இந்த அவமானம் குற்ற உணர்வு இது எப்படி ஒரு மனிதருக்குள்ள வருகிறது? அதாவது சின்ன வயசுல ஏற்படக்கூடிய சில தாக்கமா, அல்லது நாங்கள் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு எங்களை சூழ்ந்திருக்கிற சூழல் அல்லது சில ஆக்களங்களுக்கு தரக்கூடிய தாக்கமா? சரி, அந்த தாக்கத்தை இது அவமானம் குற்றுணர்வு இந்த ரெண்டையும் நாங்கள் சுமந்து கொண்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது நாங்கள் என்னத்தை ஃபேஸ் பண்றோம் எங்களோட வாழ்க்கையில். அது எவ்வளோத்தங்களை பாதிக்குது எங்களோட வாழ்க்கை நடைமுறையில. ஏன்னா சில விஷயங்கள் சில நேரங்களில் ஒரு மனுஷரை பார்க்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கணும் இல்லை, அது நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா ஆழமாக அடிமனசுல அவர்களுக்கு என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் நிறையவே பேச போறோம் இன்றைக்கு இந்த அகக்கண் நிகழ்ச்சியில. என்னோட இன்றைக்கு இணைந்திருக்கிறார் பத்மா சந்திரமோகன். வணக்கம். வணக்கம். எனக்கு உங்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கல சரியான சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் செஞ்ச முதல் அகக்கண் நிகழ்ச்சியில் நீங்களாம் நீங்கள், அதனால எனக்கு அது ஒரு ஸ்பெஷல், உங்களோட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். நன்றி நீங்க வந்ததுக்கு. சரி, என்ற முதலாவது கேள்வி உங்களுக்கு, ஏன் நீங்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த? நீங்கள் அந்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், இது அநேக பிரச்சனைகள் நாங்கள் மனுஷராய் அனுபவிக்கிறதுக்கான மூல காரணம் அவமானம், வெக்கம் என்றது. இது அநேகர் பேச்சு போக்கில் ஈஸியாக சொல்லுவாங்க, எனக்கு நான் அவமானப்பட்டிருக்கிறேன், எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. குற்ற உணர்வுகள் கூட சாதாரணமாக நாங்கள் சொன்னாலும் அது நாங்கள் அனுதினம் கடந்து சில பிரச்சனைகளுக்கு அது ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறதுனால அதை குறித்து பேசினால் அது நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு தோணுச்சுது. மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துறீங்க, நீங்கள் இந்த கவுன்சிலிங் துறையில் எவ்வளோ வருஷமாக நீங்கள் பணிபுரியறீங்கன்ட்டு? நான் பரிச்சு முடிஞ்சு இப்போ 6-7 வருஷத்தை கேட்ட பணி பண்ணி வந்திருக்கிறேன். 7 வருஷமா நீங்கள் பணி புரிஞ்சு கொண்டிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ஸ் கேசஸ் இப்படியான கொஞ்சம் கேசஸாக இருக்குமா? அவர்களுடைய தாக்கங்கள் கூடின பங்கு பார்க்க போனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அல்லது அவர்கள் ஒரு குற்ற உணர்வை சுமந்து இருக்கிறதா தான் கூட கவுன்சிலிங் வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி சொல்கிறத பார்க்கலாம். அநேகர் தொடர்ந்து கவுன்சிலிங் பெறாமல் போகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லி நான் கண்டிருக்கிறேன். என்றால் தங்களுடைய பிரச்சனைகளை மனம் திறந்து பேச விருப்பம் இல்லாது என்றால் எங்களை ஒரு வித்தியாசமான விதத்தில் தான் நாங்கள் காட்டிக்கொள்ள விரும்புவோம். அதாவது நாங்கள் ஓகே, நான் ஒரு நல்ல மனுஷி, எனக்கு எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நல்லா போகுது என்று சொல்ல தான் நாங்கள் விரும்புவோம். அதனால இன்னொரு நபருக்கு உள்ளுக்கு உண்மையிலே நடக்கிற பிரச்சனைகள் என்ன என்றதை கலந்து ஆலோசிக்க அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இதனால் அவங்க வர்றதை தடை பண்ணி துண்டிச்சு தொடர்ந்து வராமல் இருக்கிறார்கள் என்று நான் யோசித்த போது அதை பற்றி பறித்து கொள்ளுது நான் அறிந்து கொண்டது இந்த அவமானம் அதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த அவமானம் குற்றுணர்வு இந்த 2 அம்சங்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுமா? அவமானம் என்றால் உண்மையா என்ன, அல்லது குற்றுணர்வு என்றால் என்ன?
பேசிக்காக 2 விதத்தில் சொல்லலாம். குற்ற உணர்வுன்றது வந்து நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொல்லும். அவமானம் வந்து நானே ஒரு குற்றம், நானே ஐ ஆம் அ ஷேம், ஐ ஆம் அ மிஸ்டேக் என்று சொல்லும். அதாவது கில்ட்டி வந்து சொல்லும் ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ அதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. யூ கேன் அதை மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் சில தப்பை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் ஷேம் அது சொல்கிறோம் ஐ ஆம் எ மிஸ்டேக். அப்போ அதை மாற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்கள் அடிப்படையிலே வந்து எங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு தகாத மனுஷன்ற ஒரு உணர்வு தான் ஷேம். சரி, இந்த அவமானம் மற்றது குற்றுணர்வு வந்து அது எப்பொழுது வந்து ஒரு மனுஷருக்கு வருகுது? அதாவது நாங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களா, அல்லது சின்ன வயசுலேருந்து இது வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு வரக்கூடிய ஒரு விஷயமா? இது கண்டிப்பாக சின்ன வயதிலேருந்தே வரக்கூடிய ஒரு காரியம்தான். டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் வந்து எங்களை ஒவ்வொரு பேருக்கும் இருக்குதானே. அதாவது பச்சை குழந்தை, அதாவது பால்குடி பிராயத்தில் வர்ற அந்த ஸ்டேஜ் வந்து என்னை வந்து மற்றவர்கள் தேற்றுவார்கள், எனக்கு தேவையான உணவை உடையை தந்து என்னில் அன்பாக இருப்பார்கள். அந்த சேஃப்டி அதை க்ரியேட் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறது, ட்ரஸ்ட் பில்டிங். ஏன்னா அந்த பீரியடில் நாங்கள் குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வயது 3 வயது குழந்தைகள் அவங்க வந்து அப்பா அம்மாவை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தங்களை செப்பரேட் பண்ணிக்கொள்வேன். அதாவது ஐ கேன் டூ எவ்ரி திங் மை செல்ஃப், நீங்கள் எனக்கு சொல்லி தர வேண்டாம், இல்லை நானே சாப்பிட்றேன், இல்லை நானே நடக்கிறேன், கையை பிடிக்க வேண்டாம், நானே நடக்க போகிறேன் ரோட்டில் அப்படின்னு எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் வந்து நினைக்கிற அந்த பீரியட்லையும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக பிள்ளைகள் இருக்க வேண்டாம், நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அவங்க இண்டிபெண்ட்டாக செய்ய வலிக்கிட்டாலும், அதாவது தனிப்பட்ட விதத்தில் தாங்க ஒரு விஷயத்தை செய்ய வலிக்கிட்டாலும் ஒரு கண்ணால் அம்மா இருக்கிறாவா அப்பா இருக்கிறாரா, ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஓகே, ஒரு கொஞ்சம் கை கொடுத்து உதவ மாட்டணுமான்னு சொல்லி நினைக்கிற அந்த பிராயம். அப்போ அந்த நம்பிக்கை, என்ன நடந்தாலும் அப்பா அம்மா என்னோட இருப்பினம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகிற ஸ்டேஜ் தான் அந்த செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்குமாண்டா, ஒரு அதாவது அபியூஸ், ஒரு துன்புறுத்தல் நடக்குமாண்டா, அதாவது செக்ஷுவல் அபியூஸ், இமோஷ்னல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ். சில நேரம் பெற்றோர் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஒரு சின்ன காரியம் பிள்ளைய செய்யணும் தமாண்டு தலையில் ஒரு தட்டு போடுவாங்க. அதெல்லாம் பிள்ளைய சரியான விதத்தில் பாதிக்கும். தொடர்ந்து செய்யக்க எப்பாவது ஒருக்கா நாங்கள் ஒரு பிள்ளைய ஒரு விதத்தில் கண்டிக்கிறதுனால பிள்ளை டேமேஜ் ஆக போகிறதில்ல. அந்த தொடர்ந்து ஒரே காரியத்தை நாங்கள் திருப்பி செய்யும் பொழுது, அது விசேஷமாக எங்களை நெருங்கின ஆட்கள் எங்களை துன்புறுத்தும் பொழுது அது எங்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது ஷேம் வந்து அந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ளே உருவாகும். அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது என்ன எனக்கு தோணுதுண்டா, அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து வளரும் பொழுது அம்மா அப்பாவில் நிறைய நம்பிக்கை வச்சுக்கொண்டா வளருது. அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு பாதுகாப்பு எனக்கு இருக்குது, ஒரு அன்பு எனக்கு கிடைக்குது அப்படின்னு வளருது. அது வந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய நம்பிக்கையை இழக்குது. அந்த நம்பிக்கையை இழக்கும் பொழுது தன்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கொண்டு அவமானத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறது. அப்படியா? சரியா சொன்னீங்க. சரி, அப்படி சுமக்கிற அந்த குழந்தை வந்து இப்ப நீங்க சொல்றீங்க வளரும் பொழுதும் அதே அந்த ஒரு எஃபெக்ட் அவளுக்கு இருக்கும் என்று சொல்றீங்க. சரி, அப்ப எந்த கேள்வி என்னென்றால், அப்ப இப்படி ஒரு குழந்தை வந்து அதை சுமந்து கொண்டு அது ஒரு பெரிய ஒரு ஆளா வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு பந்தம், ஒரு கல்யாணம், அப்படி லவ் வந்து வரும் பொழுது அந்த தாக்கம் வந்து அந்த வளர்ந்தா பிறகும் பாதிப்பை கொண்டு வருமா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த அவமானம் என்ற காரியம் என்ன செய்யும் என்ற காலப்போக்கில் அது எப்படியாவது, அதாவது நான் ஒன்றுக்குமே தகாத, அதாவது அவங்க சொல்லுவாங்க அப்படி அந்த மிகவும் ஆழமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுக்குள்ள வந்து நிறைய ஸ்கிரிப்ட், அதாவது தங்களை பற்றி நிறைய காரியங்கள் வந்து அவங்க சொல்லிக்கொள்வாங்க. அதாவது பெற்றோரோ மற்றவர்கள் அவர்களை பற்றி சொன்னது, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டாய், நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ அசிங்கமானவன், நீ சரியான குழப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி வளர்க்கையில் அந்த காரியங்கள் எங்களுக்கு ஆழமாக பறிஞ்சு எங்களை கொடுத்து நாங்கள் அப்படி நினைப்போம். அப்போ நாங்கள் வளரக்க என்ன செய்வோம்னு சொன்னால் we become very good at hiding.
அது அந்த காரியங்களை நாங்கள் மறைக்கணும்னு சொல்லிட்டு வெளியரங்கமாக நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில் முகத்தில் நாங்கள் காமிக்க மாட்டோம். நாங்கள் உள்ளுக்கு எவ்வளோ தான் எங்களை பற்றி தப்பாக நாங்கள் நினச்சிக்கிட்டாலும் அது வெளியில் வந்து நாங்கள் ஒரு நல்ல நல்ல பூசி முழுகி நல்ல மேக்கப் போட்டு அழகாக அப்படி வெளில போகிறோமோ அப்படி தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா அதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். இப்படியா இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு உறவுக்குள்ளே போகும் பொழுது இன்னொரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நாங்கள் செல்லும் பொழுது அந்த இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்பில் தான் எங்களோட உள்ளான உண்மையான சுபாவங்கள் வெளியில் வரும். அப்போ நாங்கள் என்னதான் வெளியில் நடித்தாலும் எங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு முன்னால் எங்களால் நடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றில் people will become abusive. ஸோ அவர்களே அபியூஸ் பண்ண தொடங்குவீங்க. அவர்களே அபியூஸ் பண்ண தொடங்குவாங்க. ஏன்னா தங்களுடைய இனபிலிட்டி எங்களுக்கு முடியாதுன்ற அந்த அதை மறைக்கிறதுக்காக மற்றவர்களை என்ன சொல்லுவாங்க அடக்க பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு மற்ற பக்கத்தால் சரி அடுத்த எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தாங்கள் அடங்கி வாழ பார்ப்பாங்க. அப்போ தங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற உணர்வுகளை வழிகாட்டாமல் இருக்கிறதுக்காக கணவரோ மனைவியோ என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி அப்படி தங்களை தாழ்த்தி வாழ்வாங்க. இல்லையாண்டா ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், வேறு அது பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ், எல்லா அடிக்ஷன்ஸுக்குமே ஷேம் தான் காரணம். ஏண்டா அந்த வேதனையை மறைக்கிறதுக்கான ஒரு பொருள் ஏதாவது ஒன்று நாங்கள் தேடுவோம். And addiction says addictions are a way of hiding. So we go under hiding. ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் அடிமையாகிறோம், அதை மறைக்கிறோம். அதாவது எங்களை நாங்களே மறைக்கணும் என்ற ஒரு எண்ணம். we want to hide. உங்களுக்கு பழைய ஆதாம் ஏவாளோட கதை தெரியுமோ தெரியாது உங்களுக்கு? பைபிளில் சொல்ல அவர்கள் முதல் நிர்வாணிகளாக ஆண்டவர் அவங்கள படைச்சார். அவங்க தப்பு பண்ண பிறகு அவங்க ஒரு இடத்துக்கு போய் மறைஞ்சு கொண்டாருங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஆதாமே இந்த ஆண்டவர் கூப்பிடைக்க ஆதாம் மறைஞ்சிட்டார். அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா he was feeling guilty. He was feeling ashamed of himself. நான் நிர்வாணியாக இருக்கேன்னு சொல்லி அப்போ they want to hide behind something. அப்போ ஹைட் பண்ணுறதுக்கு ஆல்கஹாலோ அடிக்ஷன்ஸோ இல்லைன்னா கோவமோ தி அடிக்ஷன் டு பவர், ஆங்கர், இவை எல்லாத்துக்கும் பின்னால் நாங்கள் மறைஞ்சு கொள்வோம். நன்றி. சரி, ஒரு கோலர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நான் ஜெர்மன் அருள். ஓ வணக்கம் அருள். வணக்கம். இங்க பத்மா இருக்கிறா, நீங்க பேச போறீங்களா? நிச்சயமா பேசுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நான் ஜெர்மன் அருள் வாய்க்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய ஊரில் எனக்கு ஒரு பேரன் ஒன்று பிறந்தவர், என்னுடைய மருமகனுக்கு. அவருக்கு வந்து 18 வயது. 18 வயதில் உள்ளே பாருங்க நல்ல திறமையும் அதோட மோட்டர் சைக்கிளில் செஞ்சு காரில் செஞ்சு எடுத்திருக்கிறார். அவ்வளோ திறமைசாலி. அது இந்த சில பேர்த்த ஊக்கமும் திறமையும் தான். அவர் வந்து ஆள் வந்து 2ஆம் நம்பர் திறமைசாலி. என்ன பொறுத்தவரை கட்டித்தான் கூட. நான் இங்கேருந்து இலங்கை போய் அவரை பார்த்தனான் தான். அவர் என்ன போல இருக்கிறார், எந்த திறமையை அவர் கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த திறமையை நானும் அங்கே அந்த திறமையை காட்டி போட்டு தான் இங்கே வந்துடுறான் ஜெர்மனிக்கு. சரி அருள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் குற்றுணர்வு அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம், அவமானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா பத்மாவை கேட்கறதுக்கு? அது வந்து அவமானம் சில பேர் வந்து இந்த குற்றங்கள் விடலாம். சில நேரத்தில் இந்த குற்றங்கள் விடலாம். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சில பேர் வந்து தற்கொலையும் செய்யலாம். அதுகளெல்லாம் கூட அந்த தற்கொலைக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த அந்த முறைப்படி போனால் வாழ இயலாது. இந்த குடும்பத்திலையும் வாழ இயலாது. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு துணிவும் ஒற்றுமையும் இருக்கும். துணிவு இருந்தால் வாழ்ந்தோண்டு போகலாம். அந்த ஒற்றுமையை கொடுக்கறது ஒரு பெண் தான். அந்த பெண் வந்து எவ்வளவு நல்ல நல்ல அடக்கமாகவும் நல்ல சிலவாளி இல்லாமல் நல்ல மாதிரி இருந்தால்
குடும்பம் நல்ல முன்னேற்றத்துக்கு போகும். அந்த ஒரு திறமை இருக்கும் கட்டாயம். நன்றி அருள், நன்றி. நீங்க இன்றைக்கு வந்து எங்களோட இணைந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் அழையுங்கள். நன்றி, வணக்கம் அருள். நன்றி, வணக்கம். சரி, நல்ல ஒரு ப்ரெஷரையும் கொடுத்துட்டார் பெண்களுக்கு. சரி சரி, இல்ல நீங்க வந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நாங்கள் எங்களை மறைப்பதை பற்றி பேசி கொண்டிருந்தீங்கள். அதாவது நாங்கள் வெளி உலகத்துக்கு வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அவமானங்கள், அது குற்றம் வந்து காட்டக்கூடாது, நாங்கள் வந்து எப்பயும் சந்தோஷமா இருக்க, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு மாஸ்க், அதாவது ஒரு முகமூடிய போட்டுக்கொண்டு நாங்கள் போறோம் நீங்க சொல்றீங்க. சரி, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு மனுஷரும் வந்து சர்வைவ் பண்றதுக்காக இல்லையா, தாங்களோட சொசைட்டி ஒரு சமுதாயத்துல நாங்களும் வந்து சிறப்பா நாங்க வாழ வேண்டும், எல்லாரும் எங்களையும் அக்செப்ட் பண்ண வேண்டும்ன்றதுக்காக அவர்கள் அப்படி செய்வார்கள் நினைக்கின்றேன். சரி, ஆனா அவர்களுடைய முகமூடி, அதாவது அது வந்து வெளியில வரும் பொழுது என்ன நடக்கும்? அந்த முகமூடி கழட்ட பண்ணும்போது ஒரு பக்கம் மிகவும் வேதனையாக இருக்கும், இன்னொரு பக்கம் கோபம் வர தோணும். ஏன்னா ஒரு மிருகத்தை நீங்கள் ஒரு கோர்னரில் தள்ளி புஷ் பண்ணால் என்ன நடக்கும்? அது உங்களை அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த நபர்கள் வேறு வழி இல்லைன்னு சொன்னால், ஒன்றில் தங்களை சுற்றி இருக்கிற மிகவும் அருகாமையில் இருக்க, அதாவது உங்கள் குடும்பத்தாரை இல்லைன்னா தங்களை தாங்களே தாக்கி கொள்றதுக்கு ஒரு அப்படி நடக்கிற சாத்தியம் இருக்கு. சரி, இப்ப நாங்க வந்து புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிறோம். இப்ப எந்த கேள்வி என்னன்னா, இது வந்து ஊர்ல இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் இந்த பிரச்சனை வந்து பொருந்துமா, அல்லது இப்ப நாங்கள் இங்க இந்த வெஸ்டர்னான நாடுகள் இருக்கும் பொழுதுதான் இப்படியான பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு தோணுதா, வருகின்றதா, அப்படியும் இருக்குமோ? இது எங்கிற சமுதாயத்திலே இது ஒரு மிகவும் ஆழமான ஒரு காரியம். அதாவது அவமானம்ன்றது நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமை, மானம் இவைகளை கொடுத்து நிறைய பழைய படங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது எங்கள் சமுதாயத்தில் அது மிகவும் ஆழமாக இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் புலம்பெயர்ந்து வந்திருக்கிற எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இது இன்னும் ஆழமாகவும் இன்னும் பயங்கரமாகவும் இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். என்னன்னு சொன்னால், அவங்க ஊரில் இருக்கும் பொழுது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது, ஃபைனான்ஷியலாக எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது, இமோஷ்னலி சப்போர்ட் இருந்தது. அதனால் ஒரு சில காரியங்கள் பிழைத்தாலும் நாங்கள் இன்னொரு விதத்தில் நாங்கள் சமாளித்து கொள்வோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நாங்கள் தனிப்பட்ட தனிச்ச மரமாக நாங்கள் இங்கே வந்து முழுக்க எங்கிற சூழலை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்வோம் நினைக்கும் பொழுது, ஒவ்வொரு அந்த விசேஷமாக ஆண்கள் இங்கே வந்திருக்க ஆண்கள் பார்த்திங்கன்னா, அவர்கள் பயந்தவர்களும் தனிச்சு போனவர்களுமா இருக்கும் பொழுது அவர்கள் தங்களோட வாழ்க்கை நாங்கள் இப்படித்தான் வாழணும், வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக நான் இது செய்துட்டேன், நான் வென்றுட்டேன் என்று காட்டுவேணும் என்ற ஒரு உணர்வு வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன நிறைய தமிழ் மக்கள் நான் டென்மார்க்கில் இருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் காண்றேன், தாங்கள் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்றதில் மிகவும் ஆர்வமாக இருக்கணும். எங்களை பிள்ளைகள் பெஸ்ட்டாக படிக்கணும், வீட்டுக்கு போனால் பெஸ்ட்டான காரியங்களை வாங்கி வைக்கணும், எதுலேயுமே நாங்கள் குறைச்சல் இல்லை, எதுலேயுமே நாங்கள் குறைந்து போகவில்லைன்னு சொல்லி காட்டுறதுல ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அதை குறிக்கோளை வச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி நீங்க சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தலைக்க வருது. அதாவது இப்போ எங்களோட தமிழ் சமுதாயத்துல வந்து இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது அந்த அவமானப்படக்கூடாது, என்ன நடந்தாலும் எங்களை வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வெளியில காட்டி நாங்கள் அவமானப்படக்கூடாது, எங்களை பெயர் கட்டிடும், சமுதாயத்துல எங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டினோம் அப்படி என்று. சரி, ஒரு நேர் வந்திருக்கார், யாருன்னு பார்க்கலாம் முதல்ல. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். கூறுங்க. நான் யூகேல இருந்து சிவா அழைக்கிறேன். வணக்கம். நீங்க பத்மாவோட பேசுங்க. ஆமாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. இந்த அவமானத்தை பற்றி நீங்க கதைக்கிறீங்க, அது வந்து சின்னல இருந்து இருக்கு ஆக்களுக்கு. அத வந்து அவமானத்தை மனசுக்குள்ள வச்சிருக்க கூட எல்லாரோடையும் அதை பயந்து கொண்டு வெளியில வர்றதுதான் நல்லது இருக்கு.
நீங்களே அந்த கருத்தை எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இப்ப உங்களை. இல்ல நீங்க சொல்றீங்க அவமானம் வந்து எல்லாத்த வாழ்க்கையிலும் அவமானம் இருக்கேன். நிச்சயமா. அப்ப அதை நாங்கள் எதிர்த்து வெளியில வரத்தான் முயற்சி செய்யணும். அதுக்காக வந்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் அப்படி ஏதாவது சந்தர்ப்பத்துல வழி வந்திருக்கிறீங்களா? அந்த உங்களை சமுதாயத்தை பற்றி யோசிக்காமல் இல்ல எனக்கு இது ஒரு அவமானம் இருக்கு நீங்க வெளியா அப்படி வந்திருக்கிறீங்களா ஓப்பனா? கூடுதலா நான் முந்தி அப்படி இருந்த நான் வெளியில சொல்ல முடியாமல், ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் என்ன பிரச்சனை என்றாலும் என் ஃப்ரெண்ட் மேரோடையோ இல்லாட்டி அதுக்கேற்ற ஆக்களோட கலந்து ஆலோசிச்சு வெளியில வரத்தான் முயற்சி செய்வேன். மற்றது அவமானம் வெற்றி எல்லாம் வாழ்க்கையில சகஜம். மற்ற அவமானத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி. உங்களோட நீங்க வந்து இன்றைக்கு உங்களோட கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நல்ல விஷயத்தை தான் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம். அதாவது இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இப்போ தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து தன் அவமானங்களை பற்றி பேசுகிற நல்ல விஷயம் என்றால் சில ஆட்கள் வந்து அது கூட செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவினம் தங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதானே இப்போ முழு பிரச்சனையுமே எங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அந்த பிரச்சனை. இப்போ நான் முதல்ல தான் பேசி கொண்டிருந்தேன். எங்களோட தமிழ் சமுதாயத்தில் வந்து வீட்டில் நடக்கிறது வெளியில் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு நடக்கிறது வெளியில் சொல்ல மாட்டேன்னா வேண்டாம் அந்த அவமானப்படக்கூடாது, குற்றுணர்வு வரக்கூடாது அப்படின்ட்டு. இந்த டைம்ல இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஒரு பிள்ளை வந்து ஃபெயில் ஆயிருக்கும், அந்த வீட்டில் ஒரு படிப்பில் ஃபெயில் ஆயிருக்கும், இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து ஒரு காதலிச்சு வீட்டை விட்டு போயிருக்கலாம். அந்த அவமானங்கள் வரும் பொழுதுதான் எங்களோட தமிழாக்களுக்கு உண்மையானது நீங்க சொன்ன மிருகத்தன்மைகள் வெளியில வருது இல்லையா? சோ இதை வந்து இப்ப எங்களோட தமிழ் சமுதாயத்துல வந்து இதை எப்படி உடைக்கலாம்? இது வந்து உடையும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு ஸ்டிக்மா இது உடையுமா? கண்டிப்பாக. இப்போ அந்த இப்போ டெல்ஃபாஜர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்தார். அதுலேருந்து வெளியில் வர்றது முதலாவது நாங்கள் இது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை, இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணுமென்ற ஒரு முடிவு எடுக்கணும். நாங்கள் இதுதான் நாங்கள் இப்படித்தான் என்று நினைத்து விட்டு அதுதான் ஷேம். அந்த ஷேமை வந்து நாங்கள் கில்ட்டாக மாற்றி இது ஒரு ஒரு மிஸ்டேக், ஒரு காரியம் ஒன்று நடந்துட்டுது, அது திருத்தி வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அநேக குடும்பங்களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மகளோ மகன் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னால் அது அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும். ஆனால் ஒரு 4-5 வருடம் கடந்து அந்த பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கும் பொழுதோ அப்படின்ற பொழுது அந்த சூழ்நிலை மாறுறது. நிச்சயமா நிச்சயமா. அப்போ எந்த ஒரு காரியம் தங்களோட வாழ்க்கையே இனிமேல் நான் மீள முடியாதுன்னு நினைக்கிற ஒரு காரியம் 4-5 வருடங்களுக்கு பின்பாக மாறக்கூடுமானால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா எந்த சூழ்நிலையுமே எங்களை வந்து அழிச்சு போற ஒரு சூழ்நிலை இல்லை. நன்றி பத்மா, நன்றி. இப்போ நாங்கள் வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு போகணும் நேர்களை நிறைய நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் பத்மாவோட. நீங்களும் வந்து எங்களோட இணைந்து கொள்ளலாம் பிரேக்குக்கு பிறகு. இதோ உங்களுக்கு ஒரு சிறிய இடைவேளை. நேர்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் பத்மாவுடன். சரி பத்மா, நாங்கள் வந்து அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து 2 காலர்ஸ் வந்து ஏற்கனவே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்கள் அப்படியே நேரடியாக பத்மாவோடையே பேசுங்க. சரியா, நன்றி. பத்மா, நான் இங்கே சுகிர்தா வெம்ப்ளியிலேருந்து கதைக்கிறேன். உங்களோட அந்த சைக்காலஜி அனாலிசிஸ் அதாவது அது நீங்கள் அனலைஸ் பண்ணினதை கேட்டுக்கொண்டிருந்த நான் என்னுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் வித்தியாசம். என்னண்டா இந்த மக்கள் வந்து அவமானப்படுவதும் ஒரு தற்கொலைக்கு முயற்சி செய்ய போவதற்கும் காரணம் வந்து அவர்கள் மனம் பாதித்த நிலையில் இந்த சமுதாயத்தில் தாங்கள் ஒரு வகையிலும் வாழ முடியாது இனிமேல் என்ற நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் அவர்கள் தற்கொலையை நாடுகின்றார்கள். அதற்கு காரணம் பல. ஒன்று வந்து முக்கியமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இது வித்தியாசப்படும். இவையெல்லாம் சமுதாய கண்ணோட்டத்தில் தான் தங்கி இருக்குது. உதாரணத்துக்கு எமது நாட்டில்
ஒரு பெண் ஒருவரை காதலித்து விட்டு அது ஆண் வேறு ஒருவரை கல்யாணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணை அந்த சமூகத்தில் தூற்றுவார்கள், அந்த பெண்ணுக்கு எதிர்காலம் இல்லாமலே பண்ணிவிடுவார்கள். இப்படியான ஒரு கட்டத்திலே அப்படியான ஒரு பெண் தள்ளப்பட்டால் அந்த பெண்ணுக்கு ஒன்று தன் காதலனை பற்றிய எண்ணங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனுடன் இனிமேல் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவுடன் சூசைடுக்கு அட்டம் பண்ணலாம். இல்லையேல் இந்த சமுதாயத்தில் நான் இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரலாம். இல்லையேல் தனது தாய் தகப்பன் சகோதரங்களின் பேச்சுவார்த்தையை தாழ முடியாமல் தனது குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை தேடி தந்து விட்டேனே என்ற ஒரு காரணத்துக்காகவும் இறக்க முயற்கலாம் தற்கொலைக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சமுதாயத்தில் உள்ள நோக்கம்தான். சமுதாயத்தினால் தள்ளி கழிக்கப்படுவதற்கு காரணமே அந்த சமுதாயத்தின் பிழைதான். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒருவர் வாழ்வதற்கு முடியாம பண்ணுவதற்கு உரிய காரணங்களே சமுதாயத்தின் போக்குத்தான். அதாவது ஒரு பெண் ஒருவனை காதலித்து விட்டால் இனி அவள் கூடாது என்று சொல்வதும் பிழை. அது மட்டுமில்லை, ஒரு பெண் தனது தாய் தகப்பனுக்கு தான் காதலிச்சது ஒரு அவமானமாக இருக்குதே என்று யோசிப்பதற்கு காரணம் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுதான். ஏன் அப்படியான பெண் வாழ முடியாதா? இல்லையே ஒரு பெண் கல்யாணம் முடித்து விட்டு வாழ்க்கை சரியில்லை, தான் டிவோர்ஸ் பண்ண போறேன் என்று சொன்னால் அதையும் நமது சமுதாயம் ஆதரிப்பதில்லை. அதனாலே அந்த பெண்ணுக்கும் வாழ்க்கை இல்லாமல் போகின்றது. எமது சமுதாயம்தான் மாற வேண்டும். எமது சமுதாயம் மாறினால் தற்கொலைகள் நடவாது. தற்கொலைக்கு காரணமே எமது சமுதாயம் யாரையாவது ஒடுக்குவதுதான். ஒடுக்குவது தவிர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமில்ல, சிறு வயதிலேயே பிள்ளைகளை அடிப்பது தவற. நீங்க கூறியது போல நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அது மிகவும் தவறான செயல். என்னவெனில் பிள்ளைகளை, எனக்கு தெரியும் சில தாய் தகப்பன் டீச்சர்ஸ் அப்படியான சில தமிழ் டீச்சர்ஸ் தான், இதுல சில வகையான தமிழ் டீச்சர்ஸ் தான் இந்த மாதிரி நடப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பதவியை காப்பதற்காக அவர்களுக்கு மேலே இருக்கும் மேலதிகாரின் பிள்ளைகளை தற்சமயம் இந்த பிள்ளை அவர்களுடைய, அதாவது இந்த டீச்சர்ஸுடைய பிள்ளை மேலதிகாரியின் பிள்ளையை அடித்தோ அல்லது பேசியோ விட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மேலதிகாரி என்ற விஷயத்துக்காக சரியோ பிள்ளையோ என்று பார்க்காமல் அந்த தங்களுடைய பிள்ளையை எல்லோருக்கும் முன் வைத்து அடிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். இது மிகவும் தப்பான ஒரு காரியம். ஏனெனில் சிறு வயதிலேயே நாங்கள் பழக்கிறோம், பெரிய அதிகாரி என்றால் பிளவிடலாம், ஆனால் நாங்கள் கீழே இருக்கிற நாங்கள் பிளவிடக்கூடாது, அவர்களை அடிக்க கூடாது. இது மிகவும் தப்பான ஒரு காரியம். சமுதாயத்தில் மேலே இருப்பவர்களோ கீழே இருப்பவர்களோ எல்லாரும் ஒன்றுவே. மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, தப்பு என்றால் தப்புத்தான். இந்த விஷயம் இன்றும் தான் நடக்கின்றது. அது எமது சமுதாயத்தில் மட்டுமல்ல, அது இங்கும் உள்ளது. இங்கும் வெள்ளக்காரர் கூட சில பேர் அடிக்க வேண்டியில்லை. ஆனால் ஒரு வேலையிடத்தில் நீங்கள் வேலை செய்யும் போது மேலதிகாரி பிழை விட்டால் கீழே உள்ளவர்கள் அதை சரி பண்ண முயன்றால் அது சரி வராது. மேலே உள்ள அதிகாரி தனது அதிகாரத்தை பாவித்து கீழே உள்ளவரை விலக்கி விடுவார் வேலையில் இருந்தே, அல்லது பிரஷர் போட்டு தாங்களாயே விலகச் செய்வார்கள். இவையெல்லாம் மிகவும் தப்பான காரியங்கள். இவைகள் தான் மேலை நாடுகளிலோ கீழே நாடுகளிலோ பிழையான தவறுகள் நடப்பதற்கும் மற்றது தற்கொலைகள் நடப்பதற்கும் காரணம்.
இப்படி பல பல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நாங்கள் யோசிக்கும் போது சமுதாயம் தான் தற்கொலைக்கு தூண்டுகிறது. தற்கொலைக்கு போறவரை நிப்பாட்டி இந்த சமுதாயத்தில் தற்கொலை செய்வது, இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் தற்கொலை செய்வது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி. உடனே மென்டல் ஹெல்த்துக்கு கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மருந்துகள் கொடுப்பார்கள். இதுவும் தப்பானது. அந்த பிள்ளையின் மனநிலையை அறிந்து ஏன் இப்படி நடந்தது, என்னத்திற்காக அவர் தற்கொலைக்கு முயன்றார் என்பதை அறிந்து அதற்குரிய நிவாரணம், அது என்ன சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுதான் கொடுக்க வேணுமே ஒழிய மருந்து மாத்திரைகள் அல்ல. மருந்து மாத்திரைகள் கொடுத்து மனிதர்களுக்கு மேலும் மேலும் வருத்தங்களை கொடுக்கிறார்கள். இன்று நடைமுறையில் இருக்கும் மருந்துகள், அதாவது மென்டல் ஹெல்த்தில் இருக்கும் மருந்துகள் அநேகமானவை ஆல்மோஸ்ட் 100% இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? எல்லாம் பெரிய பெரிய வருத்தங்கள். ஆனால் கேட்டால் சொல்லுவார்கள், இந்த வருத்தத்துடன் நீங்கள் சர்வைவ் பண்ண முடியாது, நீங்க வேலைக்கு போக வேண்டும், உங்களோட வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டும், எனவே அதற்கு நாங்கள் மருந்து தந்துதான் மாற்றலாம் என்று சொல்லி பலவிதமான மருந்துகளையும் கொடுப்பார்கள். இதெல்லாம் தவறானவை. இந்த சமுதாயத்தில் எடுத்து நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கதைத்து கவர்மெண்டுடைய பாலிசிஸை மாற்ற வேண்டும், சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். மென்டல் ஹெல்த்துக்கு போறவர்கள் எல்லாம் விஷரர் இல்லை. சாதாரணமா ஒரு தகப்பனோ தாயோ இறந்து விட்டால் இங்கே உடனே டாக்டர் என்ன செய்வா, போய் எனக்கு கவலையா இருக்குது என்று சொன்னா டாக்டர் உடனே மருந்துகள் கொடுப்பா. என்ன மருந்து? அது டிப்ரெஷனுக்கு மருந்து, டிப்ரெஷன் வருது, அப்ப உடனே மருந்து. இதெல்லாம் தேவையற்றவே. கவுன்சிலிங், மற்றது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இதுதான் தேவை. மருந்துகளை கொடுத்து மேலும் மேலும் வியாதிக்குள்ளாக்கி இது இன்று வெளியில் இதை பற்றி நான் பல இடங்களில் கதைத்துள்ளேன். இன்று இந்த இடத்திலும் கதைக்க விரும்பினேன். ஏனென்றால் இது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. தயவு செய்து எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள். உடனே எல்லாத்துக்கும் ஓடி விடாதீங்கள் மருந்து மருந்து என்று. பழைய முறைகளில் உள்ள வீட்டு மருந்துகளையும் எங்களுடைய சாப்பாடுகள், எங்களுடைய விட்டமின்ஸ், நீங்க முன்பு கூறியது போல் சாப்பாடுகளாலே எமது மனநிலையை கூட மாற்ற முடியும். கதைப்பதினாலே எமது மனநிலை இம்ப்ரூவ் பண்ணலாம் மற்றவர்களுடன் கதைத்து. ஆனால் அந்த மற்றவர்கள் நல்லவர்களா இருக்க வேண்டும். உங்களுடைய கதைகளை கொண்டே 10 இடங்களுக்கு சொல்லி திரிபவர்களா இருக்கக்கூடாது. இதற்காகத்தான் கவுன்சிலிங் என்று போற. அவர்கள் லோவின் படி வெளியே சொல்லார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கும் வேண்டியதை அவர்கள் சொல்லுவார்கள். நன்றி நன்றி. பற்றி சொல்வதற்காகத்தான் நான் எடுத்தேன். மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு. நீங்களும் நல்ல ஒரு வேலை செய்கின்றீர்கள். இப்படியே தொடர வேண்டும் என்பது எனது ஆசை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த நேயர் சரி பேசினதுல 2 விஷயம் நான் என் மனசுக்கு பதிஞ்ச விஷயம். அதாவது அவர் சொல்லியிருந்தா எங்களோட சமுதாயம் மாற வேண்டும் என்று. நிச்சயமாக நீங்க நினைக்கிறீங்களா அது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படி என்று, அல்லது நாங்கள் தான் இந்த சமுதாயத்துக்குள்ள மாற வேண்டுமா? சமுதாயம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் யோசித்த காரியம் என்னவென்றால், சமுதாயம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது சமுதாயத்தை உட்கொள்றது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தான். அப்போ தனிப்பட்ட நபர்களாக இருக்கிற நாங்கள் மாட்டோம் என்று சொன்னால் சமுதாயமும் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அதனால நான் முக்கியமாக இப்படி ஒரு இடத்துக்கு நான் விரும்புறதுக்கும் காரணம், அதுக்காக நான் ஐபிசிக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன் என்றால் இது ஒரு மிகவும் பெரிய சராக்கியம் சந்தர்ப்பம். அந்த சகோதரி சொன்னாங்க கவுன்சிலிங்கை பற்றி, அவங்களே நல்ல விதத்தில் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் மனம் திறந்து பேசும் பொழுது எத்தனையோ காரியங்கள் எங்களுக்குள்ள மாற்றம் அடைகிறது. நாங்கள்
அந்த அவமானம், வெட்கம், இந்த காரணங்கள்னால நாங்கள் எல்லாவற்றையும் மூறி மறைத்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தற்கொலைக்கோ டிப்ரெசிவ்னஸுக்கோ மருந்துக்கோ ஹாஸ்பிட்டலைசேஷன் இதற்கெல்லாம் போகிறதுக்கு முன்பாகவே நாங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னொரு நபரோட பேச கூறுமானால் எத்தனையோ காரியங்களை நாங்கள் சின்ன அளவிலேயே தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் சொன்னீங்க சமுதாயம் வந்து அப்போ நாங்கள் சமுதாயத்தில் இருக்க நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் சரி நீங்கள் ஒரு கோல் வரேன்னு சொன்னீங்க அதுக்கு நாங்கள் ஒரு நேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். ஹலோ வணக்கம். வணக்கம் இருவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வரன் லண்டன்ல இருந்து கலைக்கிறேன். கூறுங்கள். அவமானம் என்பது மற்றவர் மூலமாக என்னை நோக்கி வரும் ஒரு உணர்வு. குற்ற உணர்வு என்பது முழுக்க முழுக்க என்னிலிருந்து வெளிவரும் ஒரு இன்டர்னல் ஃபீலிங். இதுதான் இந்த வித்தியாசம். மற்ற சமூகமோ மற்றவரோ சுற்றாடல்ல இருந்து எனக்கு வார ஒரு உணர்வு தான், என்னை உணர்த்துகின்ற உணர்வு தான் அவமானம். என்னிலிருந்து என்னுள்ளே இருந்து வெளிப்படும் ஒரு உணர்வு தான் குற்ற உணர்வு. உதாரணமாக நான் ஒரு கொலையை செய்து கொண்டு அந்த கொலை குற்றம் என்று 2 வருடத்துக்கு பின்பு என்னை நிரூபித்த பிறகு நான் அவமானத்தை அடைகிறேன். ஆனால் அந்த 2 வருட காலத்துக்குள்ள நான் குற்ற உணர்வால வாடுறேன். இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கவுன்சிலிங்ல நீங்க சொன்னீங்க வாரது குறைவா இருக்குது, வந்தாலும் தொடர்வது மிக குறைவா இருக்குது. அது என்னால கூறக்கூடிய ஒரு என்று சொன்னால் அந்த கவுன்சிலருக்கும் அந்த கிளையண்ட்டும் தெரிந்தவராக இருக்கலாம், அல்லது அந்த ஏரியா தெரிஞ்ச ஒரு ஏரியாவுக்குள்ள இருவரும் இருக்கலாம். அதால அவர்கள் சில நேரம் வருவதற்கு கொஞ்சம் கூச்சப்படலாம். இப்ப நீங்கள் லண்டன்ல இருந்து இன்னொரு ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒரு கிளைண்ட் வந்தாருண்டா அது டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படையான ஒரு கவுன்சிலிங்கா இருக்கலாம். அந்த ஒரு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அவரை தெரிஞ்சவர்களை தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு சமூகத்தில் சுயமாக ஏற்படுற ஒரு செயல் தான். அதனால அது தடை பண்ணலாம், தொடராம இருக்கலாம், வருவதற்கு தடையா இருக்கலாம். ஏன்னா மற்ற சமுதாயத்தையும் தமிழினம் என்கிற இனத்தையும் சமுதாயத்தையும் குற்றம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் எனக்கு முதலாவது நான் கோபிக்கிற வகுப்பினர் என்றால் அவர்கள் தான். சமுதாயத்தை நாங்கள் பிழையென்று சொல்லி சமுதாயத்தை எவன் திருத்த போறானோ அவன் தான் சுத்தம் அல்லாத ஒரு பிரஜை அந்த சமூகத்தில். உதாரணமாக நான் சுருக்கமா முடிக்கிறேன். ஒரு புவிசாஸ்திர ஒரு ஜியோகிராபி லெக்சரர் ஒரு வேலை செய்து கொண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாயும் இருக்கலாம், வேலை செய்து அவர் படிப்பின் நிமித்தம் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவற்றை குழந்தை வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்குது. பின்ன ஒரு உலக படத்தை எடுத்து 2-3 நாள் கிழிச்சு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டார், நீங்க ஒழுங்குபடுத்தி இந்த உலக படத்தை. அதால இருந்தான டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பான்னு அந்த பிள்ளை, அவன் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. அவர் எதிர்பார்த்த டைமுக்கு முன்னுக்கு அவன் அந்த உலக படத்தை மேப்பை செட் பண்ணி கொண்டு கொடுத்துட்டான். அவருக்கு பெரிய ஆச்சரியம். நானே மேல் வகுப்பு படிச்ச பிறகுதான் இந்த உலகத்து இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இந்த நாடு அப்படி செட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அறிவு வந்தது. இது ஒரு சின்ன பயல் செய்தானே 2 நிமிஷத்துக்குள்ள எப்படிதான் கேட்டான். அந்த தேசப்படத்துக்கு பின்னுக்கு ஒரு மனிதன் படமும் இருந்துச்சு. அவன் அந்த மனித படத்தை ஒவ்வொன்றாக பொருத்தி வந்தான். தேசப்படம் தன் வழியவே சரியா வந்தது. பிற்புறம் இருந்த ஒரு தனி மனிதன் கைய காலை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வந்தான், முழுக்க அதை பூர்த்தி செய்தான், உலகப்படம் தானாகவே சரி வந்தது. இது எங்கிட்ட உணர்த்துது என்று சொன்னால், நீ ஒரு தனி மனிதன் திருந்து முதலில் தனி மனிதன் உன்னை நீ திருத்து நல்ல பிரஜையாக உலகம் தானாகவே நல்லா வரும். எனவே இந்த சமுதாயத்தையும் எங்கள் இனத்தையும் எங்கள் குலத்தையும் சமூகத்தை குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சமுதாயம் திருத்தி நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் திருந்தவனும் சமுதாயத்தை நல்லா வழி வைக்க வேண்டும். எனவே இந்த சமுதாயத்தையும் இனத்தையும் குலத்தையும் திருந்தும் மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த எங்களை போல மடையர்கள் யாரும் இல்லை. அந்த தற்கொலை அந்த முடிவு தற்செயலாக ஒரே கணத்தில் ஒரு செகண்டில் எடுக்கும் முடிவு. அது அவன் மனச்சாட்சி அவன் அறிவுக்கேற்ற அளவுக்கு அவன் எடுக்கும் முடிவு. அது சரிபிழை என்பதற்கு நான் தரவில்லை. அவன் மனம் அவன் தரவுகளை வைத்துக் கொண்டு
அவன் எடுக்கும் முடிவு. இறந்த காலத்தையும் தற்காலத்தையும் கொண்டு அவன் எதிர்காலத்தை எப்படி நிச்சயிக்கின்றானோ, ஒரு நெகட்டிவ் வேயில் அவன் ஒரு முடிவெடுத்தான் என்று சொன்னார், அவனை தற்கொலைக்கு உந்தப்படுத்தி அது அவனவன் நிலைக்குத்தான் தெரியும் ஒழிய அதுல நான் ஆராய கதைப்புறத்துக்கு எனக்கு அருகதை இல்லை. எனவே வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நேர் வந்து சில விஷயங்களை கூறியிருந்தார். அதாவது சமுதாயத்தை பற்றி நிச்சயமா நாங்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கத்தான் வேணும், நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தற்கொலையை பற்றி கூட பேசியிருந்தார். அதாவது இப்ப சரி, தற்கொலை வந்து எங்களை குற்ற உணர்வுல நாங்கள் செய்யக்கூடும், குற்றுணர்வு நாங்கள் வந்து அவர் அவமானப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்ப இந்த சமுதாயம் வந்து இல்லை நான் செஞ்சதை வந்து ஏற்றுக்கொள்ளுது, எனக்கு ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட் தருதுண்டு இருந்தால் அந்த மனிதர் வந்து தற்கொலை செய்வாரா? இதுதான் என்ற கேள்வி. அந்த ஆதரவு இல்லாத பட்சத்துல தான் அந்த ஆள் தனிமையா போயிட்டனே, ஒருத்தரும் என்ன ஏற்றுக்கொள்ளினம் இல்லை, நான் இந்த உலகத்துல நான் வாழ முடியாது நினைச்சுக்கொண்டு தற்கொலை செய்யணும். நான் சொல்ற சரியா பிள்ளையா? இட் கிவ்ஸ் இட் செல்ஃப் இல்லையா? அதாவது சமுதாயம் வந்து இப்போ சோஷியல் ஷேம் இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஷேம். அப்போ நாங்கள் வந்து சோஷியல் ஷேம் வந்து எங்கட கலாச்சாரத்தில் ஒருத்தர் இப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால சில விதிமுறைகளை வைத்து ஒரு பெண் வந்து ஒரு முறை தான் காதலிக்கலாம், காதலிச்சு விட்டுட்டு போனா இல்லைன்னா புருஷனை விட்டுட்டு போனா அவர்களுக்கு வேற எந்த கதியும் இல்லைன்னு சொல்லி சோஷியல் சொசைட்டி, அதாவது சமுதாயம் வந்து சில வரிமுறைகளை வைத்து இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்றது. ஆனா அதே நேரத்தில் சமுதாயம் வந்து இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆட்களும் எதற்காக நாங்கள் வாழ்கிறோம், எங்களுடைய ஷேம் என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை அடையணும் என்று நாங்கள் நினைக்கிற காலங்களில் வெளிப்படையாக நாங்கள் வாழ்ந்தோம். அதாவது நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதாரணமாக ஒரு பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளை வந்து இப்படித்தான் என்று சின்ன வயதில் எந்த பெற்றோருக்கு தெரியுமானா அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் பெற்றோருக்கு அப்படித்தான் இருக்கும். நல்லா படிக்கிற பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளை நல்லா பெரிய அளவில் வருவார் என்று நினைக்கக்கூடும். அவளை படிக்க முடியாத பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளை இந்த சின்ன அளவில் தான் ஒரு வேலை எடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்ப்பிருக்கக்கூடும். அது மாதிரி நாங்கள் வெளிப்படையாக எங்களை நான் பத்மா இப்படித்தான் என்று நான் எப்போவுமே ஒரு வெளியரங்கமான எங்களை மாஸ்கை கழட்டிட்டு நாங்கள் இப்படித்தானு நாங்கள் காட்டியிருந்தோம்னா எங்களை சமுதாயத்திலும் எங்களை கொடுத்திருக்கிற எதிர்பார்ப்பு அப்படியா தான் இருக்கும். நாங்கள் அநேக தரம் நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களை கிட்ட மிகவும் அளவற்ற விதத்தில் பெரிய அளவில் ஒரு வெளியரங்கமான அந்த மாஸ்கை நாங்கள் காட்டுறோம். அதாவது நாங்கள் மிகவும் நல்லவர்கள், நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம், மிகவும் கற்புக்குரியவர்களாக நான் தமிழ் கலாச்சாரத்தின் பேசுகிறோம் அப்படின்னு காட்டி விட்டு சில வேளை கணவர் தப்பாக நடக்கிற நேரத்தில் நாங்கள் அவரை பிரிய வேண்டி வந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் வரும் பொழுது ஐயோ இவளா இப்படி செய்து விட்டாள் அப்புறம் டிசப்பாயின்மெண்ட் மற்றவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் ஆயிடுறோம். ஒரு நேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். இறுதி நேரம் கொஞ்சம் உங்களுக்கு போகுது. சரி, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேசுங்கள் பத்மாவுடன். உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை கொஞ்சம் குறைக்கிறீங்க, நீங்க கதைக்கிறது வந்து நான் குறைத்து கொண்டிருக்கேன், நான் கதை கேட்டு கொண்டிருந்தேன் கூட, அதனால குறைக்கவில்லை. எனிவே என்னென்றால் எனக்கு முதல் கதைச்ச நேயர் சொல்லியிருந்த ஒவ்வொரு நேரம் தாங்கள் தான் திருந்த வேணும், அதுதான் சமுதாயத்துக்கு சொல்ல முன்ன செய்ய வேண்டிய வேலை. நான் திருந்தினபடியால் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கொள்கை, அதுவும் ஒரு தகவல் நிலையத்துக்கு சொல்ல வேண்டி வந்தது, ஒளிபரப்பு நிலையத்துக்கு. ஏன் எல்லாரும் கேட்பார்கள், எல்லோரும் அதை பற்றி யோசிப்பார்கள். அப்பொழுது தங்களுடைய பிழைகளை நினைத்து இது பிழைதான், நாங்கள் இப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்ப்பதனால்தான் இவ்வளவு நடக்கின்றது என்று திருந்துவார்கள் என்ற நோக்கத்தில் தான் நான் இதை சொன்னேன். மற்றும்படி நான் திருந்தவில்லை என்றில்லை. நான் இத பல இடங்களில் பார்த்து யோசித்து ஆராய்ந்து எடுத்த முடிவு இதுதான். என் வாழ்க்கையின் நோக்கமும் கூட எங்களுடைய சமுதாயம் மட்டுமில்ல, எல்லா சமுதாயங்களிலும் தற்கொலை நடக்கிறது. அந்த தற்கொலைக்கு காரணங்களை ஆராய்ந்து அவற்றை நீக்குவது தான் நான் கேட்ட ஒரே ஒரு
ஆசை. என்னுடைய ஆசை மற்றவர்கள் திருந்தி சமுதாயத்தில் உள்ளவர்களை பிரஷர், அதாவது அழுத்தத்துக்குள்ளாக்கி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது வேண்டாம். சீதன பிரச்சனையால் செத்தவர்கள் எத்தனையோ பேர், பிறகு கடைசியா வீடுகளை விட்டு, காணிகளை விட்டு, காசுகளை விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடி வந்தவர்கள் பிறகு எங்கே போனார்கள்? இந்த சீதனத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு. இருவர் மனமொட்டு வாழ்ந்தால் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அடையலாம். அவர்கள் இருவருமா சேர்ந்து அதை அடைவார்கள். நன்றி நன்றி. மன்னிக்க வேண்டும், நீங்க சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா நேரம் போயிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் அந்த நிகழ்ச்சியை முடிக்கணும், இல்லாட்டி உள்ளுக்கு என்ன பேசுவேன். ஆனா நன்றி, நீங்க போன் பண்ணதை குறை நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பத்மா, நன்றி. நீங்கள் இன்றைக்கு இணைந்து கொண்டதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கு. இந்த தலைப்பு இப்போ ஒரு ஹெவியான டாபிக். இது முடிகிறதுக்கு 2 மணித்தேலம் எடுக்குமென்னு நினைக்கிறேன். 1 மணித்தேலம் நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் உண்மையாவே ப்ராப்பராக இன்னும் முடிக்க இல்லை. நிறைய விஷயங்களை நாங்கள் கவர் பண்ணல, நேரம் போயிட்டது. இன்னொரு நிகழ்ச்சியில நிச்சயமாகவே நாங்கள் மீண்டும் ஒருக்கா சந்திக்க வேணும் பத்மா, இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு. நீங்களும் இதான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரு காரியம்தான், நாங்கள் நேர்கள் அநேக அற்புதமான காரியங்களை சொன்னீர்கள், அதற்காக மிகவும் நன்றி. இதில் முக்கியமாக நான் வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், எந்த காரியத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனால தயவு செய்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமோ இல்லைன்னா இன்னொரு மற்றவர்களோடு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமானால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டிலேயே இருந்து உங்களோட வேதனைகளை மறைத்து வைக்காமல் மற்றவர்களோடு பகிர்ந்து உங்களோட வேதனையிலிருந்து வெளிவர்றதுக்கான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேர்களை உங்களுக்கு பத்மா அவர்களுடைய தொடர்பு ஏதாவது வேண்டுமென்றால் நீங்கள் ஐபிசி எங்களுடைய ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக அவரை நீங்கள் தனிப்படையாக பேசலாம். சரி நேர்களை, நிறைய விஷயம் நாங்கள் பேசலாம். இன்னொரு அகக்கண் நிகழ்ச்சியை நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதில் உங்களை விடைபெறுவது நிலா. நன்றி, வணக்கம்.